Audio Jungle. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يده وإن نبي الله داود عليه السلام كان يأكل من عمل يده. ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் இறைநேசத்திற்கும் அன்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து தன்னை வணங்க வேண்டும் என்கிற உத்தரவை மட்டும் போட்டுவிட்டு வெறுமனே இருந்துவிடவில்லை. மாறாக மனிதன் தன்னுடைய உழைப்பால் உழைத்து உண்ண வேண்டும், பருக வேண்டும் என்பதையும் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது நீங்கள் ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டால் வபத்தஹூ மின் ஃபضலில்லாஹ், பூமியிலே சுற்றி அல்லாஹ்வினுடைய ஃபضல் என்கிற அவனுடைய ரிஸ்கை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அப்போ ரிஸ்க் எப்படிப்பட்டதாக ஒரு மனிதனுக்கு வருகிறது என்பதிலே நிறைய மனிதர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். சிலர் ஹராம் ஹலாலை பார்க்காமல் எது கிடைத்தாலும் அதை விற்பனையோ வியாபாரமோ செய்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் கிடைத்ததையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலே போட்டு நிரப்பி விடுகிறார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன், ஹலால் ஹராம் ரெண்டுமே தெளிவாக ஆக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு மத்தியிலே. குர்ஆனிலே எதெல்லாம் ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் ஹலால், ஹதீஸிலே எதுவெல்லாம் ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் ஹலால், ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் எதுவெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன் கிட்டே கூட நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு உண்மையான வியாபாரி எப்படி இருக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக ஒரு முஸ்லிமான வியாபாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாயகமும் திருக்குர்ஆனும் சொல்லி காட்டுகிறது என்பதைத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துன் நிசா அப்படின்ற சூறாவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பாத்தில் என்கிற ஹராமான முறையிலே ரிஸ்கை நீங்கள் சாப்பிடாதீர்கள். இல்லா அன் தகுன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும், உங்களுக்கு மத்தியிலே பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வியாபாரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்தால் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் 39 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வியாபாரியினுடைய வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கிறது. எப்படிப்பட்ட வியாபாரி? சிறு வயதிலேயே தன்னுடைய சச்சா அபூ தாலிபோடு சென்றார்கள் வியாபாரத்திற்காக வேண்டி ஷாம் தேசத்திற்கு. அப்போது அங்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு பாதிரியார் சொன்னார், உங்கள் இந்த மனிதரை பார்த்தால் மிக பிரகாசமான ஒரு மனிதராக தெரிகிறது அப்படின்னு சொல்லியும், உங்களுடைய ஊரில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அபூ தாலிப் என்கிற தன்னுடைய சிறீ தந்தையோடு போயிருக்கிறாங்க. அப்போ சிறீ தந்தையை கூப்பிட்டு அந்த பாதிரியார் சொல்கிறார், உங்களுடைய ஊரில்தான் நபி தோன்ற போகிறார்,
அவர் இப்படி என்னென்ன அடையாளங்களை கொண்டிருப்பார் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வியாபாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சச்சாவுக்கு அந்த பாதிரியார் அறிவுரைகளை கூறுகிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே வியாபாரத்தின் மீது அதிக அன்புடையவர்களாகவும் அதே போல ஆர்வம் கொண்டவர்களாகவும் வியாபாரத்தை நீதமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதை கேள்வியுற்ற ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெரிய செல்வ சீமாட்டியான பெண் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கையையும் அவர்களுடைய நீதத்தை பற்றி கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்திற்காக ஒப்பந்தம் பேசுகிறார்கள். அப்போது அவர்களுடைய அடிமை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய அடிமையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அனுப்பி நல்ல முறையிலே வியாபாரம் செய்து எனக்கு லாபத்தை மட்டும் பங்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற வியாபார போங்குகள், அவர்கள் நடந்து கொள்கிற உண்மையான விஷயங்களை பார்த்து அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடிமை திகைத்து போகிறார். ஏன்னா இவர் வியாபாரம் செய்கிறாரு, ஆனால் பொய்கை இவர் கையாளுவதில்லை, ஏமாற்றுவதில்லை, உண்மையை மட்டுமே பேசி விற்பனை செய்கிறார் அப்படின்றத பார்க்குறாரு. அது மட்டுமல்லாது அல்லாஹ் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக நாயகத்திற்கு கொடுத்த சில அற்புதங்களையும் பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய நிழல் பூமியிலே படாது, வேகம் கொடைபிடித்த நபி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதையெல்லாம் பார்த்து அந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு போய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாட்ட அவர் சொன்னார். அந்த அடிமை இதையெல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமண ஆசையினுடைய அந்த வேண்டுகோளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய சச்சா அபூ தாலிப் அவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா, அவங்க தான் குதுபா ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் என்பது வரலாறு. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நாயகம் நீதமானவர்களாக வியாபாரம் செய்திருக்கிறார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக வியாபாரம் செய்திருக்கிறார்கள், யாரையும் ஏமாற்றாமல் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபித்துவம் இறங்குகிற அந்த தருமாயில் 40வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்குகிற போது, அந்த 40 வயதை நெருங்குகிற போது தினமும் ஹிரா என்கிற மலை குகைக்கு சென்று அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உணவு கொண்டு போவாங்க. அப்படி போகிற போது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு ஒரு நாள் போகிறார்கள். அப்போது 700 ரெக்கைகளை வைத்த ஒரு மலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றி இக்ர ஓதுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இதை பார்த்து வெடுவெடுத்து போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டாங்க. அவர்கள் பயப்படுகிறார்கள். 3 முறையும் எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த 3 முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 3வது முறையாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற சூறாவை நாயகத்தினுடைய வாயிலிருந்து அல்லாஹ் வரவழைக்கிறான். இப்போ இதெல்லாம் நடந்த உடனே பயந்துடுறாங்க. ஒரு 700 ரெக்கைகளை கொண்ட ஒரு முகமெல்லாம் ஒளிமயமான ஒரு மனிதரை, ஒரு நபரை பார்த்தால் எல்லோருக்கும் பயம்தான் வரும். அப்போ அந்த பயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சென்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நாயகமே நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை அப்படியே வரிசையாக சொல்லிக்கிட்டு வரும்போது, வரா ஸஹாபின் ஃபில் அஸ்வாகி, கடை வீதிகளிலே கூச்சலிட மாட்டீர்கள், நீங்கள் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க மற்றவர்களைப் போல, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்கள், பிறருடைய சுமையை சுமக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், தேவையுடையவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ், அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி இந்த ஒரு தன்மையை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் ஒரு மனிதன் நல்ல வியாபாரியாக இருக்க வேண்டும், பொய்களை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். எந்த அளவுக்குன்னா ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தாஜிரு சதூகு அல் அன்பியாஇ வஸ்ஸித்தீகின், உண்மையான ஒரு வியாபாரி நாளைக்கு சொர்க்கத்தில் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் சித்திகீன்கள் என்கிற உயர்ந்த உண்மையாளர்களினுடைய பட்டியலிலே அவர் இருப்பார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ முதல் தன்மையாக இஸ்லாம் சொல்கிற தன்மை, ஒரு வியாபாரி உண்மையாளராக இருக்க வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியை கடந்து செல்கிறார்கள். செல்கிற போது ஒரு சஹாபி கோதுமைகளை குவியலாக வைத்திருக்கிறார்கள். அந்த குவியலிலே சில உள்ள தொட்டு பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ள ஈரமாக இருக்குது, வெளியில் காய்ந்த கோதுமை இருக்கிறது.
அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அறிவுரையாகவும் எச்சரிக்கையாகவும் சொன்னார்கள், உள்ள இருக்கக்கூடிய ஈரமான கோதுமையை சொல்லி விற்பனை செய்யுங்கள். இது ஈரமான கோதுமை உள்ள இருக்குதுங்க, வெளியில காய்ந்ததை போல உங்களுக்கு தெரிகிறது அப்படின்ற உண்மையை மக்களுக்கு தெரிவுபடுத்தி வியாபாரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு உண்மையாக நீங்கள் வியாபாரம் செய்கிற போது அதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அனா சாலிசு ஷரீகைனி இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸியிலே, அட சாலிசு ஷரீகைனி மாலம் யகுன் அஹதுஹுமா சாஹிபஹு, இரண்டு வியாபாரிகள் வியாபாரம் செய்றீங்கன்னு சொன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாத்தாத வரையிலும் அல்லாஹ் மூன்றாவது நபராக அவர்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் மூன்றாவது நபராக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் வியாபாரிகளை நேசிக்கிறான், உண்மையான வியாபாரிகளை அவர்களோடு அல்லாஹ் உதவி செய்கிறான். அந்த மனிதர் இன்னொருத்தரை ஏமாத்தாத வரையிலும், வாங்குறவனும் ஏமாற்றக்கூடாது, விற்கக்கூடியவனும் வாங்குபவரை ஏமாற்றக்கூடாது என்பதுதான் உயர்ந்த கொள்கையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபைதா ஹானஹு ஹரஜது பைனஹுமா, அவன் ஒருத்தன் இன்னொருத்தனை ஏமாத்திட்டான்னு சொன்னா நான் அவர்களை விட்டு வெளியேறி விடுகிறேன் அப்படின்னா. நிறைய கடைகளில் நீங்கள் பார்க்கலாம், சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும். நான் இவ்வளவுதான் கொடுத்தேன்னு சொல்லுவான், அவன் இல்லை நீ இவ்வளவுதான் கொடுத்தேன்னு சொல்லி இவன் சொல்லுவான். இப்படியெல்லாம் சண்டை ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இருவரில் ஒருவர் மற்றொருவரை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருப்பது தான். ஒன்று, வாங்குறவன் விற்கக்கூடியவனை ஏமாத்தணும்னு நினைப்பான், அல்லது விற்கக்கூடியவன் வாங்குறவனை ஏமாத்தணும்னு நினைப்பான். ஆனால் இது இரண்டையுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பய்யானி பில் ஹியாரி, வாங்குறவருக்கும் விற்கிறவருக்கும், அதாவது வியாபாரிகள் அந்த கொள்முதல் செய்வதற்கும் மத்தியிலே அந்த விற்கக்கூடியவருக்கும் மத்தியிலே அனுமதி இருக்கிறது. மாலம் யதஃபர்ரகா, வாங்குவதற்கும் அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. ஒருத்தன் ஒரு பொருள் வாங்க வராங்க, அப்படி வாங்க வரும்போது அவருக்கு அந்த பொருளை பார்த்துட்டு வாங்கிட்டு போன பிறகு அவருக்கு பிடிக்கல, அல்லது வாங்கின இடத்துலயே அதில் ஏதாவது குறை இருக்க வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாக்கா அந்த வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வஇன் கதிபா, ரெண்டு பேருமே பொய் பேசுறாங்க வியாபாரத்தில், விற்கிறவனும் பொய் பேசுறான், வாங்குறவனும் ஏதோ பொய் சொல்லி தான் அந்த பொருளை வாங்குறான். கதமா, ரெண்டு பேருமே உண்மைத்தன்மையை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா முஹைக்கத்து பரக்கத்து பைஹிமா, அவங்களுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்துகள் அழிக்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உண்மையை சொல்லணும், மற்றவர்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்வார்கள், அலைக்கும் பிஸ்ஸிதுகி, உண்மையை நீங்கள் கடைபிடியுங்கள், ஃபைன ஸிதுக யஹ்தி இலல் பிர்ரி, நிச்சயமாக உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிறது. வைனல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நிச்சயமாக நன்மை என்பது சொர்க்கத்தின் பக்கம் உங்களை சென்றடைய செய்யும். மா யஸாலுல் ரஜுலு யஸ்துகு வ யதஹர்ரா அஸ்துக ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்திகா, ஒரு மனிதர் உண்மையை பேசி எப்போதுமே நடந்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே சித்திக் என்கிற உண்மையாளர்களினுடைய பட்டியலில் அவன் சேர்க்கப்படுவான். இதில் சொல்வாங்க, நபிமார்களுடைய சொர்க்கம் உயர்ந்தது, அதற்கு அடுத்த சொர்க்கமாக சுஹதாக்களை போர்க்களத்தில் வெட்டப்பட்டு உயிர் தியாகம் செய்தவருடைய சொர்க்கத்தினுடைய வரிசை வரும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த சித்தீக்கின்களை வைத்திருக்கிறான். சித்தீக்கின்றது அது ஒரு பட்டம். அது முதலாக அதனுடைய சித்தீக்கின்களுடைய தலைவராக யாரை சொல்றாங்கன்னா ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் சொல்வார்கள். ஏன் அவங்களுக்கு சித்தீக்னா என்ன அர்த்தம்னா உண்மையாளர்னு அர்த்தம். அந்த பேர் எதனால் அவங்களுக்கு வந்ததுன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்துக்கு போனாங்க. எங்கிருந்து? பூமியிலிருந்து 7 வானங்களையும் கடந்து நான் அர்ஷ் வரையிலும் சென்று வந்தேன் அப்படின்னு மக்கள் எல்லோருட்டையும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, என்ன முஹம்மதே, ஒரே இரவுல நீங்க எப்படி அப்படி போயிட்டு வந்திருக்க முடியும்? பொய் பேசுறீங்களா? மக்களை ஏமாத்துறீங்களா? அதுவும் இல்லாமல் பைத்துல் முகத்தஸ் மக்காவை விட்டு எவ்வளவு தூரம் இருக்கிறது. அப்ப அவ்வளவு தூரம் போய்விட்டு ஒரே நைட்டில் வந்தேன்னு சொல்றீங்களே, இது சாத்தியமாகுமா அப்படின்னு மக்கள் எல்லோரும் பொய்ப்பிக்கக்கூடிய தருவாயில், நாயகமே நீங்கள் என்ன சொன்னாலும் அது உண்மைதான், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் அவர்களுக்கு சித்தீக், உண்மையாளர் என்கிற பெயரும் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஅகீமுல் வஸ்ன பில் கிஸ்தி வலா துக்ஸிரு ஃபில் மீசான், நீங்கள் அளவுகளிலே அளந்து கொடுக்கிறீர்கள், மளிகை கடை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அளந்து கொடுக்கிற பொருளிலே நீதமாக அளந்து கொடுங்கள்,
துணிக்கடை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் துணிகளை கத்தரிக்கின்ற போது அதிலே நீதமாக அளவை கையாளுங்கள். வலா துஹ்சிரு அல் மீசான், நீங்கள் அளவுகோலிலே மோசடி செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் உதாரணத்திலே சொல்கிற போது சூரத்து முத்தஃபிஃபீன் என்கிற சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அளந்து கொடுக்கும் போது என்ன செய்வாங்களாம், குறைவாக கொடுப்பாங்களாம் வியாபாரம் செய்கிற போது. அதே அவங்க போய் மற்றவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொன்னா ஃபுல்லா கொடுன்னு சொல்லி கேட்பாங்களாம். அப்பா தான் நிறைவடைய வேண்டும், தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு குறைவு ஏற்பட வேண்டும் அப்படின்ற நடவடிக்கை உள்ளவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், வயல் என்கிற நரகம் இருக்கிறது அந்த அளவுகோலிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே அவர்கள் வாங்கி கொண்டிருக்கும் போது முழுமையாக அந்த பொருட்களிலே முழுமையை தேடுவார்கள். அதே மாதிரி வைதா வசனூஹும் அவ் காலூஹும் வைதா காலூஹும் அவ் வசனூஹும், அவங்க வேற யாருக்காவது அளந்து கொடுத்தாலோ அளவுகோலிலே அல்லது லிட்டர் கணக்கிலே அளந்து கொடுத்தாலோ அவங்க என்ன செய்வாங்கன்னா யுஹ்சிரூன், மக்களுக்கு மோசடி செய்வார்கள் அளவுகோலிலே அப்படின்னு அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து எவ்வளவு உபதேசங்களை செய்கிறார்கள், அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஅஃபுல் கைல வலா தகூனு மினல் முஹ்சிரீன், நீங்கள் மக்களுக்கு அளந்து கொடுத்தால் நீதமாக முறையிலே கொடுங்கள் அப்படின்னு அந்த நபி சொல்றாங்க. வஸினு பில் கிஸ்ஸாஸில் முஸ்தகீம், நேரான அளவுகோலிலே நீங்கள் அளந்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னபோது அந்த மக்கள் அவர்களை மறுத்தார்கள். இதனால் ஒரு சமூகம் அழிக்கப்பட்டது என்பதும் வரலாறு. அவர்களை அல்லாஹ் தஆலா இடியை கொண்டு அழித்தான், சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான் என்பதுதான் வரலாறாக சொல்லப்படுகிறது. அப்ப வியாபாரிகள் மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கிற போது நாம் வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அவன் யாராக இருந்தாலும் சரி அவரிடம் சரி நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது தன்மையாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மூன்றாவதாக சொல்றாங்க அத்தாமுலு அஸ்ஸம்ஹி ஃபில் பைஇ வஷ்ஷிரா, ஒருவரிடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் வாங்கக்கூடியவரும் அந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவரும் மிருதுவான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அவங்க இடத்துல பணம் இல்லையா, சரி பரவாயில்ல போயிட்டு வா அப்படின்னு அவனுடைய கஷ்டத்தை சூழ்நிலைகளை யார் பொய் சொல்றான் அப்படின்றதுக்காக அல்ல, சிலரை பார்த்தாலே தெரியும் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு அவர்கள் வந்திருப்பார்கள், அந்த பொருள் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க, காசை நான் மறந்து வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர்களிடத்தில் நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே வந்திருக்கிறது, ரஹிமல்லாஹு ரஜுலன் சமஹன், அல்லாஹ் இடம் கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதருக்கு, அதாவது மக்களிடத்திலே நல்ல முறையிலே மக்களிடத்திலே இடம்பாடுகளோடு நடந்து கொள்ளக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத் செய்வானாக. இதா பாஅ, அவன் வியாபாரம் செய்தாலும் மக்களினுடைய நிலையை பார்த்து வியாபாரம் செய்கிறான். வைதா இஷ்தரா, அவன் பொருளை வாங்கினாலும் மக்களினுடைய நிலையை பார்த்து பொருளை வாங்குகிறான். வைதா இக்ததா, அவன் பிறரிடத்திலே ஏதாவது முடிவெடுக்கிறது என்று சொன்னாலும் அப்போது மக்களுடைய சூழ்நிலைகளை ஏற்று அவன் முடிவுகளை எடுக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன சாஹிபு சமாஹதி, அந்த இடம் கொடுத்தல் அப்படின்னு சொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறிலே வருகிறது. ஒரு மனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பூமிக்கு வேலை பேசிட்டு போயிட்டாரு. போய் பல காலம் ஆயிருந்து காசு கொடுக்கறதுக்கு அவர் வரல. பல காலம் கழித்து காசு கொடுக்கறதுக்காக அவர் வராரு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு மக்கள் எல்லோரும் சொல்றாங்க, கைஃப தபியூஹா பி ஹாதஸ் ஸமனி, எப்ப பல காலம் ஆயிடுச்சு, இப்ப விலை அதிகமாயிடுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க பழைய ரேட்டுக்கே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த மனிதர் பொய் சொல்லவில்லை, அவருடைய சூழ்நிலையினால தான் வந்து வாங்கல, அதனால நான் என்ன செய்கிறேன், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் படி அமல் செய்கிறேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அத்கலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ரஜுலன் கான சஹலன் முஸ்தரியன், வாங்கினாலும் அவன் மக்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஒரு மனிதன் வாங்குகிறான், மக்களுடைய நிலைமைகளை பார்த்து விற்பனை செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு சுவனத்திலே நுழைக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸின் படி நான் அமல் செய்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு வியாபாரியாக ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். பொருளிலே குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறைகள் உள்ள பொருளை ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நபரையும் அல்லாஹ் சுவனத்திலே நுழைக்கிறான் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீஸாக இருக்கிறது. எனவே வல்ல ரஹ்மான் எப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமான வியாபாரி, உண்மையான வியாபாரி நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடு இருப்பார்களோ அப்படிப்பட்ட உண்மையான வியாபாரிகளினுடைய பட்டியலில் நம்மை அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.